Hello guys, welcome to my channel Gaming 10GS. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா இந்தியன் கார் சிமுலேட்டர் கிடி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாரும் நம்ம டெஸ்ட் கையில் தான் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்ட் கையில் இந்த நியூவாக இருக்கிற வந்து இந்த கிராக்ஸ் அப்புறம் இந்த ஹை ரோட்ஸ் ஸ்பீட் பம்பில் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா MK4 சூப்பரா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ MK4 சூப்பராக எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம போய் ப்ளேயர் கொடுத்து அவங்க ஒய்ஃபை செக் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம ப்ளேயர் கொடுத்துட்டு நியூ சிட்டி போய்ப்போம். நியூ சிட்டியில் நிறையா ட்ராக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MK4 சூப்பராக இருக்குது. நியூ சிட்டிக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து கார்க்குள்ளே ஏறிப்போம். பார்த்தீங்கன்னா இதில் MK4 சூப்பராக நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபுல் பிளாக், இந்த ஆரஞ்சு நல்லா இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த காருக்கு மாலை போட முடியுமான்னு தெரியல. போட முடிஞ்சிச்சுன்னா நம்ம மாலை போட்டுப்போம். வீல் சைஸை ஏற்க முடியும். நம்ம ஸ்டாண்டுக்கே வச்சுப்போம். ஏற்கனாலும் இறக்கனாலும் நமக்கு இந்த சைஸ் தான் தேவை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப ஏறிடும். ஆனால் நம்ம ஏற்கனதுனால கார் வந்து அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப இறக்குனா இறங்கிடும். அதனால் எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே இறக்குறாங்க. அப்போ வந்து கார் முட்டாமல் இறக்குறான்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இறக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் அடிவாங்க. இப்போ இங்கே இருக்கும். இங்கே வந்து முட்டி தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகல. அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போக்கர் டெஸ்ட்டு. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் வேல் இருக்கும். கிட்ட போய்ங்கன்னா ஸ்பீட் போக்கர் கிட்ட வந்து நான் அவங்க திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து பொறுமையாக ஏற்றுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் தட்டுது. பட் சூப்பராக கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்பீட் பிரேக்கரில். கார் தட்டுது. பட் சூப்பராக வந்து ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெஸ்ட்டு ஸ்மூத்னஸ்ஸு. வெளியில் தான் கைஸ் ஸ்மூத்தாக இருக்குது. இன்டீரியர் நல்லா இல்லை. அவ்வளோதான் கைஸ். இப்போ சூப்பராக வந்து செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு டெஸ்ட்டு. இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் அதே ரோக்கியாக இருக்கேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ கொடுப்பாங்க. அதனால தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ வந்து எடுத்தோடனே கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ கார் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியே வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியல. அதனால நம்ம போய் இதுவும் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு ஹைவேஸ் ஒன்று இருக்குது. நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுவோம் கார் ஸ்பீடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். டாப் ஸ்பீட் வந்து 180
184 போட்டு சூப்பராக ஒரு டாப் ஸ்பீட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 184. இப்போ வந்து நம்ம அடுத்த டெஸ்ட் போகிற கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லம்பர்கினி ஹுராக்கான். ஓகே கைஸ், நம்மளுக்கு லம்பர்கினி ஹுராக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஏறிப்போம். கலர் வந்து நம்ம ரெட்டு க்ரீன் வச்சு க்ரீனு இந்த கார் நல்லா தான் இருக்கும். க்ரீன் வேணாம், ரெட்டு தான் நல்லா மொத்தத்தனமாக இருக்குது. அப்புறமா இப்போ அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும், நான் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே இதே இடம்ல இந்த கார் கரெக்டாக பார்க்கணுங்கள. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து கீழே முட்டாமல் இறங்குதான்னு பார்க்கணும். புரியுங்க, இதுவும் கேச்சுக்கராக இருந்தது, சூப்பராக இருக்குல்ல. இந்த சிவிக் இந்த சிவிக்ஸ் ஃபீல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணும். நேராக போனோம்னா எப்போ போய் ரூட்டு மாறிடும். அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏறி பார்ப்போம் ஏறிதான்ட்டு. ஹீரோக்காங்க வந்து லைட்டாக முட்டல, சூப்பர் அளவுக்கு முட்டலை. பதுக்குங்க பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கம்ஃபர்ட்டு. காரு இன்டீரியர் மட்டும் மாற்றிட்டாங்க கைஸ் கேம் செஞ்சவங்க. ஸ்க்ரீனிங் சேம் ஸ்க்ரீனிங் தான், சூப்பராகவே ஓகே போகிறதுக்கே வேறு இன்டீரியருக்கு. ஓகே கைஸ், நம்ம அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸ்பீட் டெஸ்ட் நான் இதுக்கும் பண்ணி பார்த்தேன், அதனால நம்ம இன்னொரு டைம் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே தான் லம்பர்கினி ஹுராக்கான் டெஸ்ட்டு பண்ண போகிறோம், ஸ்பீடு டெஸ்ட். ஓகே கைஸ், இப்போ 1 2 3 ஸ்டார்ட். இது இருக்கும் நல்லா ஸ்பீடாக தான் போகிறாச்சு. இதோட ஸ்பீட் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு எதுக்கும் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 280 தான், பட் கார் கொஞ்சம் ஜம்ப் ஆகிறதுனால 84 அப்படி வருது. நார்மல் ரோட்டில் வந்து ஓட்டிங்கன்னா 280 தான் கார் ஸ்பீடு. இப்போ நம்ம அடுத்த லாஸ்ட் டைம் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டாங் ஜிடியை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஃபைனல் மிஸ்டர் பிசி எக்லாக் வேறு இருக்கே அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் மிஸ்டர் பிசி எக்லாக் வந்து ரொம்ப பழசு, எப்போங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டாங் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா முட்டலை இப்படி லைட்டாக இப்படி தேவைக்கூட இல்லை. ஸோ மஸ்டாங் ஜிடி வந்து இது ஃபஸ்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ மஸ்டாங் ஜிடி எப்படின்னு லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து மஸ்டாங் ஜிக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுவோம். மஸ்டாங் ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைசவே இல்லை கைஸ், ஒரு எஸ்யூவி அளவுக்கு தான் இருக்குது மஸ்டாங் ஜிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கம்ஃபர்ட் பார்ப்போம். மஸ்டாங் ஜிக்கு மட்டும் தான் ஸ்டீரிங் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. மஸ்டாங் ஜிக்கு மற்ற கார் கம்பேர் பண்ண மாதிரி இன்டீரியர் கம்ஃபர்ட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டாங் ஜிக்கு ஸ்பீட் டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். 1 2 3 ஸ்டார்ட். இதோட ஸ்பீடு எனக்கு தெரியும்.
தெரிஞ்சிச்சா 180 சாரி 280. அதாவது இந்த லம்பர்கினி ஹெராக்கனுக்கு ஈக்குவலான ஸ்பீடு தான் மஸ்டாங் ஜிடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த ஸ்பீடு டெஸ்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம இதோட இன்னும் வீடியோ ஸ்பீடு டெஸ்டிங் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கார் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர். நம்ம ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் வச்சு ஒன்றும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் சும்மாவே செம்ம ஹைட்டு. செம்ம ஹைட்டு கைஸ் லெஜெண்டர். ஃபார்ச்சுனர் எனக்கு அவ்வளோ லெஜெண்டர் சொல்லவே வேணாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கூட நமக்கு அவ்வளோ கேப் இருக்குது. இப்போ ஒரு சேலஞ்சு வந்துட்டு இப்படியே நீ இங்கேயே வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த சும்மா நம்ம இந்த ரோட்டியை ஓட்டி பார்ப்போம். பழைய ஸ்கார்பியோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நேராக போய் குடிக்கிறதா கிட்ட சொல்லியிருப்பேன். இதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிக்கு. சில டைம் நம்ம பக்காரும் முகந்து வரணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா இப்போ நேராக போயிட்டே இருக்கணும்னா அதுவே கீழே அரைச்சி விட்டுருவாங்க. நிறையா பேருக்கு தெரியும். எங்கள் மாதிரி யாராச்சும் ஸ்டாக்கிங்லேருந்து எங்கள் பக்கம் போயிட்டு அந்த பக்கம் யூஸ் பண்ணுவீங்களே, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். கீழே வர ஒரு ரூட் இறங்குது. அந்த ரூட் நம்ம போய் பார்ப்போம். அந்த ரூட் போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேகமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால நான் அதிலே இறங்கிட்டேன். ஆனால் ரோட்லேயே ஒழுங்காக பார்க்க மாட்டேன். இருக்கிறவங்க மேடு தானே, ஆனால் நான் மேடு இறங்கிட்டேன். இந்த ரோடு யாராச்சும் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அது நம்ம அதுக்கு அங்கே போய் உயிரோட என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். கார் ஆக்சிடென்ட் ரிவேஸே வர மாட்டேங்குது. வருது பட் சரியாக வரலை. அங்கே தண்ணி அப்படி உண்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். காரை மட்டும் நம்ம போய் போட்டு பார்ப்போம். காரை மட்டும் எப்படி போக வேண்டியிருக்குன்னு நிறையா பேருக்கு அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். காரை விட்டு இறங்கி இந்த கார்னரில் போயிட்டு அவ்வளோதான். இப்போ கார் அங்கே போயிடும். கார் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரியல. கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்குது. கார் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சப்போ நாளைக்கு நாங்கள் வீடியோ பார்ப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ டாட்டா, பாய் பாய்.